வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் மேன். இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைசிப்ஸில் ஒரு வேரியேஷன் போட போகிறோம். இந்த வேரியேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா புள்ளி ட்ரைசிப்ஸ் புல் டவுன். அதோட வேரியேஷன் பேர். அது எப்படி போகிறது பார்த்தீங்கன்னா, இப்படி நின்றுக்கணும், கொஞ்சம் க்ளோஸாக இப்படி நின்றுக்கணும், கை வந்து இப்படி வச்சுக்கணும். நம்ம பைக் போட்டுவில்ல அந்த மாதிரி கை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உள்புறமா வந்து கையை ட்விஸ்ட் பண்ணணும். எல்லா ட்ரைசிப்ஸ் கிளாஸ்க்கும் கையை இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். பாருங்க, இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் போடுங்க. ஒரே வேரியேஷன் நம்ம போடக்கூடாது. மசிலை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து மசில் வந்து நல்லா டெவலப் ஆகும் ட்ரைசிப்ஸ். இது வந்து ஒரு வாரம் வாரத்தில் ஒரு நாள் போடுங்க. இந்த மாதிரி உள்ள அணைச்ச மாதிரி கையை பரட்டி போடுங்க. ஒன்று வாரம் வந்து இப்படி கையை வந்து இப்படி வெளியே பரட்டின மாதிரி அணைச்சி போடுங்க. ட்ரைசிப்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, நல்லா பாருங்க. இதுதான் ட்ரைசிப்ஸ். இது பை. நீங்க வெறும் பை மட்டும் போட்டீங்கன்னா சின்னதா இருக்கும் கை. ட்ரைசிப்ஸ் மசில் தான் பிகர் தென் த பை மசில். அதனால வந்து ட்ரைசிப்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலரா போடணும். ரெகுலரா ட்ரைசிப்ஸ் போட்டீங்கன்னா தான் வாரத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நீங்க வந்து ட்ரைசிப்ஸ் போடணும். போட்டீங்கன்னா தான் நல்லா டெவலப் ஆகும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரைசிப்ஸ் புல் டவுன். இதில் வந்து இதுலேயே இன்னொரு வேரியேஷன் இருக்குது, 2வது வேரியேஷன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், அதுவும் வந்து ட்ரைசிப்ஸுக்கு தான். அது போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், தருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எப்படி போட்டோம்னா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்படி போட்டோம். ஓகேவா? நல்லா கையை பரட்டணும். மக்களே, நல்லா கையை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். உள்ளே அணைச்ச மாதிரி ஃபஸ்ட்டில், அப்புறம் வெளியே அணைச்ச மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். 2வது வீக்கு போடும் போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கையை இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி கையை வந்து உள்ளே பரட்டணும், உள்ளே ட்விஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கையை வந்து வெளியே ட்விஸ்ட் பண்ணணும். இது 2வது வேரியேஷனு ட்ரைசிப்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைசிப்ஸோட பீக் வந்து நல்லாயிருக்கும், நல்லா பம்ப் ஆகும், நல்ல குட் ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நல்லா சூப்பராக இருக்கும். வணக்கம் மக்களே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் ட்ரைசிப்ஸில் வேறு ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். நான் தான் உங்கள் பிளாக் மேன்.